ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:46க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான். உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதாவது இப்போ இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனியாக இருந்துச்சு. 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி அடுத்தது இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு வாக்கு சனியாக மாறுதுங்க. அதாவது வாக்கு ஸ்தானத்தில் சனி போகுது. பாத சனி, ஓகேங்களா? வாக்கு சனின்னு சொல்லலாம் அல்லது பாத சனின்னு சொல்லலாம். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் உங்களுக்கு சேருது. இந்த 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேர்றதுனால நன்மையும் இருக்குது, அதே நேரத்தில் பாதகமும் இருக்குது. அதனால் நீங்கள் அனுசரித்தது 2 பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு தான் இருக்குது. 7க்குடைய சூரியனும் 2ஆம் இடத்துல வராரு. வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. 6 கிரகம் சேருது. சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரன், உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதே மாதிரி புதன், ராகு, சனி, இது இத்தனை கிரகங்கள் இருக்குது. அது கூட 2.5 நாளைக்கு சந்திரனும் இருப்பார். அதான் 6 கிரகம். பொதுவாக 5 கிரகம் இருக்குது. இந்த 2.5 நாளைக்கு மட்டும் 6 கிரகமாக இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது வந்து தனஸ்தானம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப 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 பொருளாதாரமும் சரி, உங்களுக்கு வாக்கும் சரி, 2மே பேலன்ஸ் பண்ணி போங்க. காசு பணம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாது. இதை மட்டும், காசு பணம் வந்து நமக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சலை, தைரியத்தை, அளவில்லாத அகந்தையை, கர்வத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த காசு பணம் வர டைமில் வந்து ரொம்ப வந்து அடக்கமாகவும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிளஸ்டு தான். சரிங்களா? 7க்குடைய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கனால சுளின்னு பேசுறதுக்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துவாரு. என்ன மனசில் படுதோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி. பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிக 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 உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்குது, சுக்கிரன் இருக்குது, உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்குது. இது வந்து என்னென்னா, சூரியன் இருந்தால் தான், அந்த சூரியன் சனிலாம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி வந்துடும். ஆனால் சுக்கிரன் வந்து என்ன பாலிசாக பேசுகிறதுனால சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு தான். சுக்கிரனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மகாலட்சுமி வழிபாடு. பொதுவாக கும்ப ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களுக்கு காசு பணம் வரணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடணும் அப்படின்னா சனி வந்து 2ஆம் இடத்துல, அதுதான் ரொம்ப வலு. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன காவல் தெய்வம், இந்த கருப்பு சங்கிலி, கருப்பு ராயர், இந்த மாதிரி உங்களுடைய கிராம தேவதைகள் காவல் தெய்வமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தெய்வம் சனிக்கிழமை கும்பிடுங்க. அது நல்ல பலன்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும். காரிய அனுகூலமாகவும் இருக்குங்க. இந்த 2ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானமும் அதுதான். பொதுவாகவே தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை கவலையே நீங்கள் பட வேண்டாம். 10ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்றிருக்கு. 10க்குடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. தொழிலில் நல்ல மாற்றம், நல்ல இன்கம், நிறைய காசு பணம் வரக்கூடிய காலகட்டம், நிரந்தர வருமானம், தொழில் மூலிமா நல்ல லாபம், இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் தானாக, பதவி உயர்வு தானாக தேடி வருது, இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலை அப்படிங்கிறது நிரந்தர வேலையாக மாறும். நீங்கள் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜாப் வந்து பர்மனண்ட் ஆகிறது, நிரந்தரமான ஒரு வேலை, தொழில், வேலை, இது எல்லாமே அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நல்ல டபுள் ப்ரொமோஷன், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்டைம் உங்களை புரிஞ்சுக்காமல், அனுசரிக்காமல் நடப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு கோபம் வரும், நியாயமானது தான். ஆனால் இந்த 1 மாத காலகட்டம் மட்டும் ரொம்ப பொறுமையும் நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கண்ணுங்கிறது 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு ராகு, சூரியன், சனி 3 கிரகம் இருக்குது. அந்த 3 கிரகங்களும் வந்து கண் பார்வையை கெடுக்கிறதுக்கு முதல் இடம். சரிங்களா? கண் பார்வை தான் சூரியன். அதை வந்து மங்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார், இப்போ சனியும் போகிறாரு. ஸோ அதனால் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதை பார்த்துக்குங்க. குடும்பஸ்தானம், அதாவது உங்களுக்கு எந்தளவுக்கு காசு பணம் வருதோ அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டீங்க, பட் ஆனால் உங்கள் மேலே பழி வந்து விழும். இது
எல்லாமே வந்து என்ன செய்யணும், கரெக்டாக புரிஞ்சு தான் நீங்கள் நடந்துக்கணும். வேறு இது கிடையாது, ஆப்ஷன் இல்லை. ஆனால் தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படிப்பு, முன்பை விட ஆர்வம் இது எல்லாமே இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதை பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். இந்த மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அட்டன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வேலை கிடச்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார். நல்ல அதிர்ஷ்டம். நீங்கள் நினச்ச கம்பெனிலேயே நல்ல சேலரிலேயே இது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல கூடுதல், அது அஷ்டமஸ்தானத்துலேயும் பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை வந்து எத்தனை கிரகம், 6 கிரகங்கள், அதாவது 6 கிரகம் சேருதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஏற்கனவே கேது இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்துட்ருக்காரு. எல்லா கிரகமும் அஷ்டமஸ்தானத்தை தான் பார்க்குது. அஷ்டமஸ்தானம்னா விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் கட்டாயம் ஹெல்மெட் போட்டு போங்க. சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வண்டியில் ஏறும்போது உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன முக்கியத்துவங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில் ஏறணும். உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை சரியில்லை அப்படின்னா வண்டியை தயவு செய்து எடுக்காதீங்க. நடந்து போங்க, பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நல்ல மனநிலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி டிரைவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இன்றைக்கி நைட்டே போய் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. எக்காரணத்தை கொண்டும் செல்ஃப் டிரைவ் பண்ணிவிட்டு போகாதீங்க. அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 15 நாளைக்கு மட்டும் கார் அப்படின்னா செல்ஃப் டிரைவ் பண்ணாமல் ஆக்டிங் டிரைவரை போடுங்க. 2000 3000 செலவாகிறது தப்பு கிடையாது. இதை விட முக்கியமானது வந்து உங்களுடைய உயிர் தான். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விபத்து கண்டமாகறதுக்கோ அல்லது சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சர்ஜரி ஆகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெண்களாக இருந்தால் வந்து சமைக்கும்போது கவனமாக இருக்கணும். செவ்வாய் இருக்கிறதுனால தீக்காயம், மின்சாதனங்கள் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அது எல்லாமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். கணவனும் மனைவியும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே வந்து பவானி, ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானியில் வந்து சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே போய் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மன்மத தகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் கரும்பில் வந்து ரதியும் மன்மதனையும் ஆவாகனம் பண்ணி கும்பிடுங்க. இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும். இதை பற்றி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது, அதை வேணால் இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதவிடாய் காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல சாப்பாடு, நல்ல உணவு பழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கணும். கணவன்கிட்ட ரொம்ப அனுசரிச்சுட்டு போகணும். பொதுவாகவே உங்களுக்கு பொருளாதார உயர்வு இந்த மாதம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கைகூடும். காரிய சித்தி உண்டு. நல்ல அனுகூலம் உண்டு. ஆனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், நிறைய கிரகங்கள் இருக்கனால நீங்கள் நினச்சதை அப்படியே பேசக்கூடாது. இதனால் வந்து பெற்றோர்களோ அல்லது கணவரோ பாதிப்பாரா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. அது சண்டை சச்சரவுகள் வரதுனால வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கையாளுறது ரொம்ப அவசியமானது. வெளியூர், வெளிமாநிலம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக போனால் வீட்டில் இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சேஃப்டிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அஷ்டம கிரகத்தை பார்க்கும்போது நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி, தப்பே செய்யலைனாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது அவமானங்களோ அசிங்கங்களோ வந்துடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அவமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 5 குடையவர் சனியோடு சேர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதில் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார், உங்களுடைய ராசி அமைப்புப்படி. அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். காதலில் மிகப்பெரிய தோல்வியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கோ ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல உயர்வாக இருக்குது. ஆனால் மன ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது. அதுவும் காதல் ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் அல்லது நீங்கள் நண்பர்களால் பெரிய ஏமாற்றங்கள் இருக்குது. அதில் கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க.
ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா ரிலேஷனா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா, இது குடுத்துட்டா திரும்ப வரலைன்னா பரவால்ல அப்படின்னு நீங்க நெனச்சா மட்டும் அந்த பணத்த குடுங்க. ஏன்னா, அதனால மன உளைச்சலும் சரி, பண விரயமும் ஆகிறது தான் மிச்சமே தவிர, அந்த குடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்ப வராது. இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்குறுதி குடுக்காதீங்க. கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி குடுத்த கமிட்மெண்ட் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். கடன்லாம் இருந்தா அத நிவர்த்தி பண்ணி கடன அடைக்கிறதுக்கு முடியும். அதேமாரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் தானாக தேரும். அதேமாரி தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்துங்க. தாயாருக்கும், தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள்லாம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தான். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இத தாண்டி தெய்வ அனுகூலத்த நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தில நெறைய கிரகம் இருக்கனால, உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில அரசாங்கத் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரி கிட்ட பேசும்போது அத பார்த்து பேசுங்க. இல்லன்னா உங்களைய பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில, உங்களே எதுலயாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில வந்து ஏதாவது வந்து மாட்டி விடுறதுக்கு உண்டான சூழ்ச்சிகள் நடக்கும். அதில போய் நீங்க சிக்கிக்காதீங்க. இந்த சூழ்ச்சி எப்ப நடக்கும் அப்படின்னா, கோச்சாரத்தில சனியும், புதனும் சேரும்போது, உங்களுக்கு தெரியாமயே உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் உங்கள சிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க. அதில போய் நீங்க சிக்கிக்காதீங்க. தெய்வ துணை இருந்தா எந்த விஷயத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். அதனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க. காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. கருப்புராயர், கருப்பன், பெரிய கருப்பன் இந்த மாரி தேவதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் ஊர் தேவதை. அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல சக்தி இருக்கு. அவங்களுக்கு ஒரு சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டா கூட, அவங்க உடனே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுப்பாங்க. அதனால அந்த மாரி தெய்வங்கள இந்த மாசம் வந்து கெட்டியா புடிச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகத்தையும் கொடுக்க போது. அரசியல் துறை இருக்கவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். பெரிய பெரிய பழக்கவழக்கங்கள் கிடைக்கும். நெறைய உங்களுடைய பேர், புகழ் எல்லாமே பரவும். காசு, பணம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு காசு, பணம் வந்து பல வகையில வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கலைத்துறையை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல காசு, பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் தான் இது. உங்களுக்கு நல்ல பெரிய விருதுகளும், நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டானது. இந்த மாதம் நெறைய வந்து லட்சக்கணக்கில சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கலைத்துறைக்கு இருக்குது. பெரிய பெரிய பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. 2 கூடையவரும் 4 கூடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவா வந்து கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல ஒரு உயர்வு இருக்குங்க. ஆனா, இந்த உங்களோட ஹெல்த்லயும், தேக ஆரோக்கியத்திலயும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானமா பேசிட்டாலே, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமாவும், யோகமான மாசமாவும் தான் அமையும். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.